ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மினி குலோப்ஜாமுன் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரே டைமாக சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பேட்டர் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் குலோப் ஜாமுன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பனியார கல் எடுத்துக்கிறேன். அதில் எல்லா குழிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3/4 குழிக்கு வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுனை எல்லா மாவுலேயும் சேர்த்துக்கலாம். எல்லா குழிலையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம், ஆப்ஷனல் தான். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்களும் வித்தியாசமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.